வணக்கம் மக்களே! ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல நம்ம அகைன் மீட் பண்றோம். அதுவும் நம்ம இந்த ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு வீடியோ போட்டோம். ஒரு பங்க பற்றி. அதே பங்க பற்றி இப்ப நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் எஸ்எம்சிஐ சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பங்கு பெரிய அளவுக்கான ஒரு சரிவ சந்திச்சிருந்தது. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதும் மிக பெரும் அளவுக்கான ஒரு சரிவ இந்த எஸ்எம்சிஐ சந்திச்சிருக்கு. ஸோ இந்த எஸ்எம்சிஐ மற்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகள் அதுவும் நல்ல ஒரு சரிவை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் பற்றியான அப்டேட் தான். ஸோ சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட 33% வரைக்கான சரிவை லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் டெலிவர் பண்ணியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த என்விடியாவோட ஏஐ சிப்பை சைனாக்கு ஸ்மகிள் பண்ண ஒரு காரணத்துக்காக இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் அதுக்கப்புறம் இன்னும் 2 ஹையர் அஃபிஷியலாக இது கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா பார்த்திங்கன்னா நம்ம பலமுறை இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்விடியாவோட சிப்பை பார்த்திங்கன்னா சைனாக்கு விற்கக்கூடாது அப்படிங்கிற தடையை அப்பப்போ போடுவாங்க. அப்புறம் சில நாட்கள் கழித்து அதை தளர்த்துவாங்க. ஸோ இந்த வகையான சிப்பை மட்டும் நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ட்டும் அனுமதியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ என்விடியாவோட தலைவரும் நீண்ட நாட்கள் கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தையில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படியாச்சும் நீக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா என்விடியாவோட ஒரு முக்கியமான ரீஜனாக சைனா பார்த்திங்கன்னா அமைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சைனாவில் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையினால் ஸோ நிறுவனத்தோட வருமான வளர்ச்சியும் பாதிக்கப்படுது. ஆனால் கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் சிப்பை நமக்கு எதிராகவே சைனா பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அமெரிக்காவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் சைனா. ஸோ சரியான ஒரு பயம் தான் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா $2.5 பில்லியன் மதிப்பிலான ஏஐ சிப்பை ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச கணக்கு பார்த்திங்கன்னா இந்த $2.5 பில்லியன் ஒர்த்தான சிப்பை பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஸோ அந்த கண்ட்ரியில் ஒரு நிறுவனத்துக்கு போலியான ஒரு நிறுவனத்துக்கு இவங்க சர்வரை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலிமா அங்கேருந்து சைனாக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அதிரடியை அந்த நாட்டு ஃபெடரல் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது நிறுவனம் என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நாங்கள் கவர்மெண்ட்டோட எந்த விசாரணைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு எஸ்எம்சிஐ தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எஸ்எம்சிஐ பங்கு பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு $20 கிட்ட இந்த எஸ்எம்சிஐ பார்த்திங்கன்னா இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி நம்ம நண்பர்களுக்கு இந்த பங்கை பார்க்கும்போது அதுவும் லாஸ்ட் ஒரு டிப்ல இருந்து நல்ல ஏற்றத்தை கொடுத்து அகைன் திரும்ப அதே டிப் கிட்ட வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அட்ராக்டிவாக தெரியல. ஆனால் ஸோ இந்த இடத்துல சில காம்படிஷனும் இருக்குது. முன்னணி நிறுவனங்களான ஸோ நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். எது டெல் அண்டு ஹெச்பிஇ. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு போட்டியாளராக இந்த எஸ்எம்சிஐக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த லிக்விட் கூலிங் சர்வரை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எம்சிஐ பார்த்திங்கன்னா 70% வரைக்கான மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. ஓவரால் சர்வர் ரேக் பார்க்கும்போது டெல் கிட்ட அதிகப்படியான மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதை தொடர்ந்து ஹெச்பிஇ கிட்ட அதிகப்படியான மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ எஸ்எம்சிஐ அதுக்கு அடுத்தபடியாக தான் இருக்காங்க. ஸோ போட்டித்தன்மை குறைவாகவும் மார்ஜின் பார்க்கும்போதும் இந்த நிறுவனத்துக்கு குறைவாகவும் இருக்குது அந்த 2 நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ஒரு இடையூறாக நான் பார்க்குறேன் இந்த எஸ்எம்சிஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நம்ம எஸ்எம்சிஐயில் பெரிய அளவுக்கு அவசரப்பட வேண்டாம். ஸோ ஒன்ஸ் இந்த சர்வர் பங்குகளை நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணதில்லை. அந்த டைமில் டெல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருந்தது. ஆனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் தவறிட்டேன். ஸோ உங்கள் கூடயும் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ நீங்களும் பலரும் மேபி தவறி இருக்கலாம். மேபி நமக்கு ஃப்யூச்சரில் சான்ஸ் கிடச்சிதுன்னா அப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வேறு நல்ல சரிந்த சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. ஸோ இந்த எஸ்எம்சியையும் தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஃபர்தராக நல்ல சீப்பாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம அப்போது இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இது பண்ணலாம். ஸோ ஆனால் இப்போதைக்கு இன்னும் வேல்யூவேஷன் ஃபார்வர்ட் பி எல்லாம் பார்க்கும்போது நம்ம காம்படிட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட மதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் இன்னும் இந்த சரிவு நமக்கு பத்தாது. ஸோ இன்னும் இந்த பிரச்சனைகள் சில நாட்கள் ஓடலாம். மேபி மண்டே மார்க்கெட்டில் ஓரளவு ரிவர்ஸில் கொடுத்தாலும் பிரச்சனைகள் நீண்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்னும் இதை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணுவோம். ஸோ போட்டியாளர்களை பற்றியும் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு டிசிஷனை எடுப்போம். ஸோ இப்படி நான் பண்ணக்கூடிய ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்மளுடைய புதுதாக ஆரம்பிக்கப்பட்ட வெப்சைட்டில் அங்கே குளோபல் மார்க்கெட்டுன்னு ஒரு செக்ஷனே இருக்குது. ஸோ நான் குளோபல் மார்க்கெட் பற்றி பண்ணக்கூடிய ஸ்டடீஸை அந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கும் சில புரிதல்கள் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஸோ இன்டெல் கிட்ட இருந்து வந்த ஒரு மிக பெரும் ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, இது நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ஹெட்லைனா உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரிட்டெல் ஆப்ஷன்ல. ஸோ இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, NVIDIA வந்து ஒரு மாநாட வந்து நடத்துனாங்க. ஸோ அதில என்னென்ன பண்ண போறோம், யார் கூட கூட்டணி அப்படி இப்படின்ட்டு பல விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது போக வேரா ரூபினோட அப்டேட்டையும் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வேரா ரூபின் சர்வர் ரேக்ல இன்டெலோட Xeon 6 பார்த்தீங்கன்னா, இடம்பெற போறதா நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு டீலா இன்டெல் நிறுவனத்துக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ நான் வந்து இன்டெல பொறுத்தவரைக்கும் இந்த CPU பிஸ்னஸ் எல்லாம் நான் இப்போதைக்கு எனக்கு வந்து இதில பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இந்த பங்க ஃபோக்கஸ் பண்ணும்போதே ஸோ ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ தான் வந்து பெரிய அளவுக்கு நான் நம்பினேன். இன்னும் ஃபவுண்ட்ரியில பெருசா எந்த மாற்றமும் வரல. ஸோ ஃபவுண்ட்ரியில மாற்றம் வருவதற்கான நேரம் அதிகமா இருக்கும். மேபி வந்து அந்த மாற்றம் நடந்ததுன்னா, டெஃபினட்டா இன்டெல்ல பெரிய அளவுக்கான ஒரு சேஞ்சஸ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா, அதே சமயத்தில ஸோ சர்வர் CPU லான்ச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பண்றாங்க. 20% வரைக்கு இந்த CPUவோட காஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, இன்டெல் உயர்த்தியிருக்காங்க. இன்டெல் மட்டும் இல்ல, AMDயும் வந்து உயர்த்தியிருக்காங்க. ஆ இது இந்த நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல வருவாய ஏற்படுத்தி குடுக்கும். அதுபோக இப்போ இந்த வேரா ரூபின் இந்த வேரா ரூபின் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த Blackwell சிப்போட கம்பேர் பண்ணும்போது, அந்த GPU கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 மடங்கு வரைக்கான பவர்ஃபுல்லான சிப் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி மின்சாரமும் இந்த எவ்வளோ வாட்ட வந்து வாங்கிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, டபுள் மடங்குல Blackwell கூட கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்குல இந்த வேரா ரூபின் GPU பார்த்தீங்கன்னா, உள்வாங்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா, அதுக்கு மீறிய ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் வெளிப்படுத்துது. ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் சர்வர்ல இந்த வேரா ரூபின் பார்த்தீங்கன்னா, இடம்பெற போது. ஸோ இந்த GPUஸ வந்து வழிநடத்துறதுக்கு இன்டெலோட Xeon 6 பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண போறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க. ஸோ இங்க சில GPUஸோட ரேக் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ரேக்கு. ஸோ இதில இத்தனை GPU இருந்ததுன்னா, அதுக்கு இத்தனை CPU அப்படின்ட்டு அந்த ரேக்ல இடம்பெறும். ஸோ அத இப்ப பிடிச்சிருக்கிறதுனால, ஸோ ஒரு நல்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டெலோட புது இந்த கிரானைட் ராபிட் இந்த CPU தான் வந்து இடம்பெற போது. நல்ல வரவேற்பு, நல்ல ஒரு விற்பனை ஏற்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. ஸோ இந்த கிரானைட் ராபிட்ல பார்த்தீங்கன்னா, சில சிறப்பம்சங்கள் இருக்கு. அது என்னங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா ப்ராடக்ட் வைஸும் நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரிஞ்சா தான் நமக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்படும். ஸோ இந்த Xeon 6 கிரானைட் ராபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 128 கோர் கிட்ட வந்து இந்த இதில அப் டூ 128 கோர் கிட்ட இருக்க போகுது இந்த CPUல. ஸோ அது போக அவங்களுடைய SMT இந்த ஹைபர் த்ரெட்டிங் வந்து திரும்ப ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றதாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்ல தான் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம், ரொம்ப சிப் ஜெனரேஷனுக்கு அப்புறம் திரும்ப ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா, இந்த ஹைபர் த்ரெட்டிங் கான்செப்ட்ட கொண்டு வந்ததே இன்டெல் தான். பட் எதுக்காக கைவிட்டாங்கன்னு தெரியல. ஸோ இந்த எஃபிஷியன்ட் கோர் பக்கம் இவங்க சேஞ்ச் ஆனாங்க. ஆனா இப்ப திரும்ப இந்த SMTய உள்ள புகுத்தியிருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியா நான் பார்க்குறேன். ஸோ கம்ப்ளீட்டா பெர்ஃபார்மன்ஸ் கோர் தான் இருக்க போகுது இந்த கிரானைட் ராபிட்ல. ஸோ எஃபிஷியன்ட் கோர் இதில இருக்க போறதில்ல. எஃபிஷியன்ட் கோருக்காக தனி ஒரு CPU இருக்கு. அது Sierra Forest அப்படிங்கிற ஒரு CPU. ஸோ அதில கிட்டத்தட்ட 288 எஃபிஷியன்ட் கோர் இருக்க போகுது. ஆனா அது வந்து இந்த எதுக்கு நம்ம இந்த நெட்வொர்க்கிங் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சிப்பா வந்து அது அமைய போகுது. ஸோ அது ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்ல இடம்பெற போறதில்ல அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் இவங்களுடைய CPU சர்வர் CPU பார்க்கும்போது AMD CPU கூட கம்பேர் பண்ணும்போது பின்தங்கி தான் வந்து இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல பார்க்கும்போது கம்மி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி NVIDIA இங்க ஒரு $5 பில்லியன் கிட்ட முதலீடு பண்ணாங்க. ஸோ அதன் வெளிப்பாடு தான் இப்ப இவங்களுக்கு இந்த சர்வர் ரேக்ல இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது போக AMD பார்த்தீங்கன்னா, நம்ம NVIDIAவ டைரக்ட்டா வந்து சேலஞ்ச் பண்றாங்க. அவங்களும் தனியா இந்த சர்வர் ரேக்க வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்டெலுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் NVIDIAவோட இந்த சர்வர் ரேக்ல அமைவதற்கு. ஸோ அடுத்து டைமண்ட் ராபிட் இருக்கு. பட் இருந்தாலும் டைமண்ட் ராபிடோட இந்த கோர்ஸ் கவுண்ட்டும் வந்து AMDயோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட CPUவோட கோர் கவுண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது குறைவா தான் வந்து இருக்கு. ஸோ ஏன் இவ்வளோ அ லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. பட் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்ததுன்னா கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெலன்டிஸ் பற்றியான அப்டேட். இந்த ஸ்டெலன்டிஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிவ வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. நண்பர்கள் கூட கேட்டாங்க. ஸ்டெலன்டிஸ் இறங்கிட்டுருக்கு. அசென்ச்சர் இறங்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் இந்த மாரி பல பங்குகள் சரிவ சந்திச்சுட்டுருக்கு. இப்ப எந்த பங்கு வந்து நமக்கு அட்ராக்டிவா இருக்கும்? கொஞ்சம் தான் பணம் இருக்கு என்கிட்ட அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. என்ன பொறுத்தவரைக்கு நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா, நான் இப்போ அதிகமா வந்து நம்ம மார்க்கெட்ட தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்றேன். US மார்க்கெட் 2வது தான் நம்மள பொறுத்தவரைக்கும். இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல.
மேபி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது யூஎஸ் மார்க்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டை வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த ஸ்டெலன்டிஸ் ஸ்டில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நமக்கு கொடுக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டையும் நம்ம சைட் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது போக இன்னொரு பங்கு இருக்குது, நோவோ நார்டிஸ்க். பட் அவன் என்னைக்கு ஏறுவான் அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிராக இருக்குது. இவனும் அப்படி தான், ஸ்டெலன்டிஸும். பட் இப்போது இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும், சடனாக ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகள். ஸோ ஸ்டெலன்டிஸ் பல மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாற்றங்கள் இவங்களோட பங்கில் ரிஃப்ளெக்ட் ஆவதற்கு இன்னும் சில காலங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ தான் ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துகிட்ருக்கு, சிஇஓ மாறி இருக்காங்க, மின்சார வாகனத்திலேருந்து பேக் அடிச்சிருக்காங்க ஸ்டெலன்டிஸ். அது போக புதுசாக பல டிசைன் இருக்கக்கூடிய மாடல்ஸையும் ஸ்டெலன்டிஸ் இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் ஒன்று இந்த சிட்ரான் கிட்டேருந்து வந்த ஒரு காரு. ஸோ இது ஒரு மாடல். ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக இன்னும் சில சிட்ரான் மாடல்ஸ் வந்து ஸ்டெலன்டிஸ் வந்து ஒரு டெஸ்டிங்கில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது அறிமுகப்படுத்துவதற்கு ரெடியாக இருக்காங்க. என்றைக்கு படுத்துவாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ பாரிஸில் வந்து ஒரு மோட்டார் ஷோ நடக்குது, அக்டோபர் மாதம் வந்து நடக்குது. 60 மாடல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெலன்டிஸ் வந்து காட்சிப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் சிட்ரான், அதுக்கப்புறம் ஆல்ஃபா ரோமியோ உட்பட பல கார்ஸ், லீப் மோட்டாரோட கார்ஸும் பார்த்திங்கன்னா அங்கே இடம்பெறும் அப்படின்ட்டு ஸ்டெலன்டிஸ் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ 60 மாடல்ஸ்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை லைனப்ஸ் இவங்க கிட்டே இருக்குன்ட்டு. ஸோ நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இந்த ஷோவெல்லாம் நான் டெஃபினட்டாக பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் வரக்கூடிய அப்டேட்டையும் இவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ லாங் டேர்ம் கேம் இந்த ஸ்டெலன்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் நடந்தாச்சு. ஸோ டிவிடெண்ட்டை இப்போ தான் வந்து இவங்க நிறுத்தியிருக்காங்க. போன வருஷம் வந்து டிவிடெண்ட்டும் நமக்கு கிடைச்சது, கிட்டத்தட்ட 9% வரைக்கான ரிட்டர்ன் கிடைச்சது. ஸோ மேபி திரும்ப டிவிடெண்ட்டை இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம் இந்த ஸ்டெலன்டிஸ். ஸோ அதனால் நம்ம ட்ராக் பண்ணுவோம். வளர்ச்சியும் நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டராக பண்ணிகிட்டு இருக்கிறதும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னோடய ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் டெஃபினட்டாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ இதே டைமில் ஜென்ரல் மோட்டார் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த டைமில் ஸ்டெலன்டிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுச்சு. ஆனால் ஸ்டெலன்டிஸ்க்கு பதிலாக நான் ஜென்ரல் மோட்டாரை ஃபோக்கஸ் பண்ணேன். ஸ்டெலன்டிஸ் சரிவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை ஃபோக்கஸ் பண்ணேன். நான் வாங்கினதுக்கப்புறமும் அது இறங்கி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30%க்கு மேலான நெகட்டிவ் ரிட்டர்ன் ஸ்டெலன்டிஸில் ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் ஜென்ரல் மோட்டார் பார்க்கும்போது 200% கிட்ட லாபத்தில் இருந்தது. இப்போ வெறும் ஒரு 140-150% கிட்ட லாபத்தில் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஃபோர்டு கூட நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் பண்ணிகிட்ருக்கு. இப்போதைக்கு நான் இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ விரைவில் ஒரு சேஞ்ச் நடக்கும். இப்படி தான் இன்டெல்லில் இருந்தது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்டெல் எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை வந்து கொடுத்துட்டு இருந்ததுன்ட்டு. அடுத்த நோக்கியான்னு நாங்கள் அணைப்போ இன்டெல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டெஃபினட்டாக நம்ம டைம் கொடுக்கணும், நிறுவனத்தை பற்றியான புரிதல் இருக்கணும். ஸோ லாங் டேர்மில் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பயமில்லாத ஒரு பயணம் பார்த்திங்கன்னா ஏற்படும் பங்குச்சந்தையில். அடுத்தது ஸோ நோவோ நார்டிஸ்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்தது. என்ன அப்டேட்னா, ஸோ வீகோவியோட ஹையர் டோசேஜை வந்து இப்போது எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹையர் டோசேஜ் பார்த்திங்கன்னா 21% வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதாகவும் தகவல் வந்திருக்கு. 72 வாரத்தில் 21% வெயிட்டை வந்து குறைக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லிலியோட ஜெப்பவுண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது சேமாக தான் வந்து இருக்குது. ஸோ அந்த ஜெப்பவுண்டும் 21% வரைக்கும் வெயிட் லாஸ் வந்து பண்ணுது. ஸோ இவனுக்கு ரொம்ப லேட்டு என்றைக்கு விட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம தான் அப்படின்ட்டு ஒரு ஆணவம் ஒரு நிறுவனத்துக்கோ சரி, ஒரு தனி மனிதனுக்கோ சரி ஏற்பட்டுதுன்னா அந்த ஆணவம் அவனை அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த நோவோ நார்டிஸ்க் நிறுவனம், அதே மாதிரி இன்டெல் நிறுவனம். இந்த 2 நிறுவனத்தையும் நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப லேக் ஆகுறாங்க. ஸோ அட்வான்ஸ்டு வந்து சீக்கிரம் பண்ணுறதுக்கு வந்து தயக்கத்தை காட்டி, ஸோ காம்படிட்டிவ் கம்பெனி வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அட்வான்ஸ்டாக என்ன தான் லான்ச் பண்ணாலும் அப்போ மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது. அந்த ப்ராப்ளமில் தான் இப்போ நோவோ நார்டிஸ்க் சிக்கலில் சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வீகோவியோட ஹையர் டோசேஜ் மேபி இந்த வெயிட் லாஸ் ஷார்ட்டோட சேல்ஸை வந்து கொஞ்சம் திரும்ப தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது போக வீகோவி வெயிட் லாஸ் பில்லில் ஒரு கணிசமான மார்க்கெட் ஷேரை பிடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எல்லிலியோட வெயிட் லாஸ் பில் வந்து லான்ச் ஆகும். அது எந்த அளவுக்கான ஒரு போட்டியை கொடுக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு வருடம் கழித்து பார்த்திங்கன்னா புது ஒரு மாலிக்யூலில் ஒரு வெயிட் லாஸ் ட்ரக்கை, அது இந்த அமிக்ரிட்டின் பேஸ் பண்ண டுயல் ரெசப்டர்ஸ் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ண போகிறது தான் நோவா கிட்டேருந்து அறிவிப்பு வந்திருக்கு. டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அதை பற்றியான ஆர்டிக்கலை விரைவில் வந்து நான் உங்கள் கூட போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சில ரிசர்ச் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது செமக்ளூடைடுக்கு அடுத்தபடியாக அடுத்த ஜெனரேஷன் வெயிட் லாஸ் ட்ரக்கை
நோவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். 4 பங்குகள் பற்றி விரிவாக நம்ம பேசியிருப்போம். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறோம். டீட்டெயில்டாக பேசுனது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நாள் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.